மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி காலகட்டம் 2024 எப்படி இருக்க போகின்றது? இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன? இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா? மிக பெருமளவில் பணம் குவியுமா? கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குமா? சனி வக்ர பயிற்சி எப்போது தொடங்குது, எப்போது முடியுது அப்படின்ற மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகின்றது அப்படின்றது தான் துல்லியமாக நாம் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மிக பெரும் சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சனி பெயர்ச்சி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சனி பகவான் ஒரு ராசியில் அமர்ந்து கெட்டதையும் செய்வார், நல்லதையும் செய்வார். சனி பெயர்ச்சியானது 2.5 ஆண்டுகளுக்கு நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு ஜாதக ரீதியாக அமைப்புகள் எல்லாமே சாதகமாக இருந்தது அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு மிக பெரும் அளவில் அள்ளி கொடுப்பார். அப்படி இல்லைன்னா தட்டி வைப்பார். தலையில் ஒரு கொட்டு கொட்டி படாத பாடுபட வைப்பார். அது சரி. இந்த வக்கர பயிற்சினா என்ன? சனி வக்கர பயிற்சினா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ராசியில் சனி பகவான் நேர்கதியில் நேர்பாதையில் சென்று கொண்டிருப்பார். திடீரென பின்னோக்கி நகர்வார். நேராக போகிறவர் பின்னோக்கி நகர்வார். அந்த பின்னோக்கி நகர்வதை தான் வக்கர பெயர்ச்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தற்போது சனி பகவான் கும்பம் ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஜூன் மாதம் 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பம் ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறார். பின்னோக்கி நகர்ந்து அக்டோபர் 5ஆம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு போகிறார். அங்கிருந்து பின்னோக்கி நகர்ந்து வந்து நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிலையெல்லாம் முடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பி நேர்பாதையில் செல்ல இருக்கிறார். இந்த காலகட்டம்தான் 2024 ஜூன் 30 அதிகாலை 12:30 நவம்பர் 15 வரை 139 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி நடைபெறும். இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயம் நிகழும். ஒரு சில நாட்களோ ஒரு சில மாதங்களோ இந்த வக்ர பயிற்சி நிகழும். அப்படி தான் இந்த 2024 139 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சியானது நிகழ இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன பண்ண இருக்கிறார் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். எதையும் சாதகமாக செய்யக்கூடிய அம்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று இந்த காலகட்டத்தில் கவனமாகவே இருக்கணும். ஆயுதங்களை கையாளும் போதும் சரி, வாகனங்களை ஓட்டும் போதும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அதிகரிக்கும். பண வரத்து திருப்திகரமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். வியாபார ஸ்தலத்துக்காக புதியதாக இடமும் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். மேல் அதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லதாக இருக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் செய்ய நேரிடும். குடும்பத்தில் நிம்மதி குறையவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாக்கும். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனமாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையோடவும் இருக்கணும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கட்சியில் ஒரு தொண்டனாகவே நீங்கள் இருந்தாலும் பெயர் புகழ் கௌரவம் யாவும் உங்களை தேடி இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் வந்து சேரப்போகின்றது. கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வலிய வந்து சிலர் சண்டை போடுவாங்க.
தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி இருக்கும். வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நிலை வரலாம். வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனையெல்லாம் தலை தூக்கலாம். பெண்களுக்கு மனக்கவலை சற்று அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலையும் கவனமாக செயல்படுவது நல்லதாக இருக்கும். கலை ரீதியாக இருப்பவர்களுக்கு பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சக கலைஞர்கள் மூலமாக சில தொந்தரவும் ஏற்படலாம். கலை பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு தங்களுடைய இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கும். முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உண்டு. தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அதாவது உங்களுடைய உயர்வுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாடு வாய்ப்புகளும் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வர இருக்கின்றது. வீண் அலைச்சலை தவிர்த்து உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்தினா அது உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் இந்த காலகட்டத்தில் நேரிடலாம். அதுக்கேற்றார் போல பார்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் மிக பெருமளவில் முன்னேற்றம் மாற்றமெல்லாம் உண்டாக போகின்றது. பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பும் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் முடிவுக்கு வந்துட்டோம். பொருள் வரத்து சிறப்பாக இருப்பதோட ஆடை ஆபரணங்களை குவிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களை தேடி வரும். வரக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. உடல் சோர்வு, ஆன்மீக நாட்டம், மன தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாக போகின்றது. புதிய வாய்ப்புகளால் உங்களுடைய குடும்பம் மட்டுமின்றி உங்களை சுற்றி உள்ளவர்களும் பயனடைய போகிறாங்க. எதிர்பார்த்த நன்மை, எதிர்பார்த்த உதவி, எதிர்பார்த்த நேரத்தில் வந்து உங்களை திக்கு முக்காட வைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாக போகின்றது. அரசாங்கம் மூலமாக லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணமோ சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் எல்லாமே லாபகரமானதாக நடக்கும். புதிய பதவி பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். மேல் அதிகாரி கொடுத்த வேலையை செய்து முடித்து மேல் அதிகாரியுடைய பாராட்டை பெற்று அதன் மூலமாக பதவி உயர்வை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் வந்து செல்லும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நெடுநாள் ஆசை நிறைவேறி மனதுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகின்றது. பிள்ளைகளால் பயனடைய போகிறீங்க. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் வரப்போகின்றது. ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது. எதை செய்தாலும் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் செய்திடுங்க அப்படின்ற அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்க போகின்றது. நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் இறை வழிபாடும் தெய்வ வழிபாடும் ஆன்மீக நாட்டமும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் நிலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரம் ஆகட்டும், அனைத்துமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை, வந்திருக்கின்ற வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சை கேட்டு நிச்சயம் நடப்பாங்க. அப்படி இல்லை என்றாலும் போக போக நிச்சயம் புரிந்து கொள்வாங்க. புரிந்து கொள்ளாமல் ஏதோ முடிந்து விடுமோ திருமண பந்தம் அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்த விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் முடிவதற்குள்ளார நீங்களே எதிர்பாராத அளவிற்கு மிக பெரும் நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றது. சுகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அப்படின்றதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்க போகின்றது. அப்படின்றதுனால
உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மென்மேலும் உயர்த்தி கொள்ள போகிறீங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு சாதகமான பலன்களால் மிக சிறப்பான அருமையான வாழ்க்கையை அமைத்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள் அப்படின்றதையும் ரொம்ப உறுதியாக 100% அடித்து சொல்லலாம். பிரச்சனைகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. பேச்சால் வீண் வார்த்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களிடம் பேசும்போது சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். இல்லைனா மிக பெரும் அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. யமனாக வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்துட்டான் பாடுறான் யமன் மாதிரி அப்படின்ற மாதிரி. அந்த வகையில் கூட உங்களுடைய பேச்சுகளாலேயும் செயல்களாலேயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கும் சரி, பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்குமே சரி, பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய வீண் வார்த்தைகளால், வீண் வாக்குவாதங்களால், தேவையற்ற வீண் விதண்டாவாதங்களால் இது நடக்கும். அப்படின்றதுனால அந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் 139 நாட்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட கிழமைகளாக உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். அதிர்ஷ்ட திசைகள் என்று பார்க்கும்போது வடக்கு திசையும் வடமேற்கு திசையும் உங்களுடைய அதிர்ஷ்ட திசைகளாக இருக்கின்றது. நிறங்கள் என்று பார்க்கும்போது சிவப்பு நிறமும் பச்சை நிறமும் உங்களுக்கு பிடித்த நிறங்கள், அதிர்ஷ்ட நிறங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். 1, 5, 6, 7 இந்த 4 எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது. வாய்ப்பு கிடைக்கும் போது வரக்கூடிய வாய்ப்பு இந்த எண்கள் மூலமாக வருவது என்றால், அதாவது ஒரு எண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக எதுவாக இருந்தாலும் இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருப்பதால் இதை பயன்படுத்தி முன்னேற பாருங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் சிக்கியிருந்தாலும், தடை தாமதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் பரிகாரம் அப்படின்றதும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இருக்கின்றது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானை மனமுருகி வணங்கினாலே போதும். சனி வக்கர பயிற்சி காலகட்டம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லும் அப்படின்ட்டு உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். 2024 சனி வக்கர பயிற்சி காலகட்டம்னா என்ன? இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் என்ன நடக்கும், எத்தனை நாட்கள் நடக்கும், இந்த காலகட்டத்தில் எப்படி சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தை பற்றி முழுமையாக தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க. சனி வக்கர பயிற்சி பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சிகம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் சனி வக்கர பயிற்சினா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.